வணக்கம். மலர்களால் மலர்வோம். செரிப்ளம் பற்றின அடிப்படை வகுப்பு குறிப்புகளை பார்க்கலாம். எளிதில் உணர்ச்சி வசப்படுவாங்க, கடும் கோபம் இருக்கும், கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க, தங்களோட உடல் வலி வேதனைகளை தாங்க முடியாதவங்களா இருப்பாங்க, கோபத்தில் திட்டுறது, பிடிவாதம் பண்ணி ஒரு காரியத்தை சாதிக்கிறது, அப்புறம் எடுத்தேன் கவிட்டேன்னு முடிவெடுக்கிறது, ஆத்திரத்தில் குழந்தைங்களை மாணவர்களை அடிக்கிறது, பிறரை துன்புறுத்தி அதில் சந்தோஷம் காண்றது, அழகுக்கும் ஒரு கவர்ச்சிக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறது, கோபத்தால் பொருட்களை தூக்கி போட்டு உடைக்கிறது, தனக்கு பிடித்த பொருளை பைக்குள்ளே போட்டு பத்திரப்படுத்தி வச்சுக்கிறது, கட்டுக்கடங்காத விஷயங்கள் எல்லாமே இந்த செரிப்ளம் அலைவரிசையில் வரும். அதில் குறிப்பாக குடி, சிகரெட் போன்ற பழக்க வழக்கங்கள், தீய பழக்க வழக்கங்கள், இதெல்லாம் நம்மளுக்கு என்னை மிஞ்சி போகுது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் எல்லாமே செரிப்ளமுடைய பங்கு இருக்கிறது. உள்ளே அடக்கி வைக்கப்பட்டிருக்கிற கோபம் வெளியில் அது மாறும்போது, வெளியில் தெரிகிறப்போ அது அல்சராக வரலாம், கொழுப்பு கட்டியாக வரலாம், உடம்பு நிறைய வெப்பம் அடையலாம். இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட அலைவரிசையில் இருக்கிறவங்களுக்கு செரிப்ளம் கொடுக்கும்போது செரிப்ளமுடைய ஹையர் ஃப்ரீக்வன்சி என்ன கொண்டு வரும் அப்படின்னா, எல்லாத்தையும் ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வரும், இனிமையான விஷயத்துக்குள்ளே கொண்டு வரும், ஒரு பொறுமை நிதானத்துக்குள்ளே கொண்டு வரும். இப்போது சமநிலை கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த சமநிலை தவறிய தன்மையிலேருந்து சமநிலை கிடைக்கும். இனிமையாக எல்லாத்தையும் பழக்குவாங்க, குரலை சரியான முறையில் பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க. கோபம், குடிவெறி, இது மாதிரி விஷயங்கள் சமநிலைக்கு கட்டுக்குள் வரும். நன்றிகள்.